மக்களே, சரக்கு குடிச்சா ஆக்சிடென்ட் ஆகும். ஆனா சரக்கு கண்டுபிடிச்சதே ஒரு ஆக்சிடென்ட்னாலும் தெரியுமா? மிட் 16th செஞ்சுரியில ஒரு சுகர் பிளான்டேஷன் ஃபார்மர் என்ன பண்ணாருன்னா, சுகர் கேனோட ஜூஸ் எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ல எடுத்து ஒரு ட்ரம்ல போட்டு வச்சாரு. அந்த ட்ரம்ல போட்டு இருக்கிற மேட்டரை மறந்துட்டாரு. கொஞ்ச நாள் கழிச்சு அதை திறந்து பார்க்கறச்சு ஒரு கமகமகமான ஒரு வாடை வந்திருக்கு. அது என்னடா இது, ஒரு நல்ல ஒரு போட்டன்டான லிக்விடா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே காய்ச்சி வடிச்சு அதை ஒரு டிஸ்டில் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பண்ண மனுஷன் என்னமா ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா தெரியுமா? அந்த காலத்துல அந்த ப்ராடக்ட் பேர் ரம் புய்யம். சோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த டைம்ல இந்த சேலர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ஷிப்ல போறதுனால ஒரு வியாதி ஸ்கர்வின்னு வரும். அந்த வியாதிக்கு ஒரு மருந்தாதான் இந்த ரம் புய்யம் ரம். அதான் இந்த நிறைய சேலர்ஸ் இந்த பைரட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யோ ஹோ ஹோ அண்ட் பாட்டில் ஆஃப் ரம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. தினம் ஒரு கேப் நிறைய கொடுப்பாங்க. அந்த கேப் கொடுக்கறதுனால இந்த ஸ்கர்வி வராதுன்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு இருந்துச்சு. அதனாலதான் ரம் சேலர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துல இது ஒரு மருந்தா குடிச்ச ஒரு விஷயம். இன்னைக்கு எல்லாருமே கஷ்டப்பட்டு இருக்கோம், நிறைய வியாதி இருக்கு. அதனால நீங்களும் இந்த ஒரு கேப்பு, 2 கேப்பு, ஒரு குவார்ட்டர் அந்த மாதிரி நிறைய குடிக்கிறீங்க இல்லையா?